Namaste bachcho. My name is Bhavani. I am working in Bharati Dasnar Matriculation Higher Secondary School as Hindi teacher. चलो बच्चों, आज मैं आप लोगों को क्या सिखाने वाली हूँ? Yes, Harishchandra की कहानी. Yes, today I am going to teach you the Harishchandra story part 2. ஸோ பார்ட் ஒன்றில் நம்ம என்ன பார்த்தோம் சீக்கிரமாக குயிக்லி ரீகால் பண்ணிக்கலாங்களா? ஓகே, ஹரிஷ்சந்திரா வந்து அயோத்தியாவுடைய ராஜாங்க. இந்த ரோகத்தில் வந்து ஒரு சபை நடக்குது. அந்த சபையில் வந்து வசிஷ்டர் தான் ராஜா, விஸ்வாமித்ரா உட்காந்துட்ருக்காரு. ஸோ என்ன டிஸ்கஷன் நடந்துட்டுருக்குன்னா, பூலோகத்தில் யார் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு. அப்போ வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஹரிஷ்சந்திரான்னு ஒரு ராஜா இருக்கார், அவர் வந்து பொய்யே சொல்ல மாட்டார் அப்படின்னு ஒரு சொல்லிட்டாங்க. விஸ்வாமித்ரு உடனே கோவம் வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, இது மாதிரி நான் ப்ரூஃப் பண்ண வைப்பேன், இது மாதிரி ஹரிஷ்சந்திரா வந்து போய் சொல்லுவார். எஸ், ஓகே. ஸோ நவ் வாட் விஸ்வாமித்ரு இஸ் டூயிங், இஸ் ஜஸ்ட் கம்மிங் டு த பூலோகத்துக்கு வராரு. ஸோ நவ் ஹி வாண்ட் டு ப்ரூவ் தட் ஹரிஷ்சந்திரா ஆல்சோ வில் சே லைக், ஹரிஷ்சந்திராவும் போய் சொல்லுவார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறார். ஃபஸ்ட்டு அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, விஸ்வஹித்னா ஒரு யக்ஞம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த அயோத்தியாவில் இருக்க எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு யக்ஞம் பண்ணுறேன் அப்படின்னு விஸ்வாமித்ரு ஹரிஷ்சந்திரா கிட்ட சொல்கிறார். இப்போ ஹரிஷ்சந்திரா என்ன சொல்கிறாருங்க, சரி என்னோடய மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் எந்த யக்ஞம் பண்ணாலும் நான் ரெடி. அப்போ உடனே விஸ்வாமித்ரு என்ன திரும்ப பண்ணுறாருங்க, சரி நீ வந்து எனக்கு வந்து 1 crore ஸ்வர்ண முத்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஹரிஷ்சந்திராவும் சொல்கிறார், ஓகே ஐ வில் கிவ் த 1 crore ஸ்வர்ண முத்ரா. ஸோ இப்போ என்னாவது விஸ்வாமித்ரோட பிளான் வந்து 1 crore ஸ்வர்ண முத்ரா இல்லை, அவர் வந்து ஹரிஷ்சந்திரா வந்து பொய் சொல்ல வைக்கணும். எஸ் ஆனா அதுதான் அவருடைய பிளான். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சரி அவருடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் காலி பண்ணிட்டு, ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார் 1 crore ஸ்வர்ண முத்ரா கொடுக்குறேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டார். எஸ், இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி காலி பண்ண எப்படி வந்து ப்ராப்பர்ட்டி இல்லாத மாதிரி பண்ணலாம் அப்படின்னோடனே ஒரு திடீர்னு ஒரு காட்டில் வந்து சுந்தரி யாருன்னா ஒன் இமேஜினேஷன் கேர்ள் ஆஃப் விஸ்வாமித்ரா. ஸோ சுந்தரி என்ன பண்ணுதுன்னா, அந்த காட்டில் லயன்கிட்ட காப்பாற்றணும் அப்படின்ட்டு கத்துது. ஸோ அப்போ ஹரிஷ்சந்திரா அங்கே பாஸ் பண்ணிகிட்டே வர்றார். ஸோ க்ராஸ் பண்ணும்போது அவர் வந்து சுந்தரியை காப்பாற்றிடுறார். ஸோ சுந்தரியை காப்பாற்றிட்ட பிறகு நான் ஹரிஷ்சந்திரா வந்து சுந்தரிக்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எது வேணாலும் கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ சுந்தரி என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சுந்தரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹரிஷ்சந்திரா கிட்ட என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க, ஹரிஷ்சந்திரா காப்பாற்றுறதுனால இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவங்க இப்படி கேட்குறாங்க. ஸோ அப்போ வாட் ஹரிஷ்சந்திரா என்ன சொல்கிறேன்னா, சுந்தரி no, I will not marry you. Yes or no, I can't marry you. In behalf, you ask whatever you want. Then Sundari, what she is asking the property. Yes, Sundari என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களோட ஹரிஷ்சந்திராவோட ஃபுல் ப்ராப்பர்ட்டியே கேட்குறாங்க. ஹரிஷ்சந்திரா ப்ராமிஸ் பண்ணார்ல, இது மாதிரி என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார்ல. ஸோ ஹரிஷ்சந்திரா வாட் ஷி இஸ் டூயிங், அவருடைய எல்லா ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட கொடுத்துட்றாருங்க, எஸ் அவர் வந்து சுந்தரி கிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ சுந்தரி கிட்ட கொடுத்ததுனால நான் வாட் ஹேப்பன், ஹரிஷ்சந்திரா கிட்ட இப்போ ப்ராப்பர்ட்டியே இல்லை. இப்போ விஸ்வாமித்ரு பண்ணுற பிளான், எஸ் ஹி ப்ராமிஸ்டு அவர் வந்து 1 crore ஸ்வர்ண முத்ரா எஸ்ஸானோ கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணார் இல்லைங்க. ஸோ நவ் வாட் ஹேப்பன், நவ் விஸ்வாமித்ரு இஸ் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் ஹரிஷ்சந்திரா 1 crore ஸ்வர்ண முத்ரா. ஸோ 1 crore கோல்டு காயின் கேட்குறார். ஓகே, so that time Harishchandra asked 1 month time. Yes, up to this I had teach you in the part 1. இப்போ நம்ம part 2ல என்ன திரும்ப பார்க்க போகிறோங்க. Now we are going to see how Harishchandra fulfilled his promise. Okay, so अभी जो है हम देखने वाले हैं कि हरिश्चंद्रा जो है किस तरह से अपना वचन जो है निभाते हैं, पूरा करते हैं. चलो देखते हैं. ठीक है, पार्ट 2 में जो है
अभी इम्पोर्टेंट कैरेक्टर कौन कौन से हैं? काल, कौशिक और चंडी। Who is काल कौशिक माँ? So काल कौशिक यारना काशी का एक धनवान ब्राह्मण। Who is काल कौशिक? काल कौशिक is Kashi's one धनवान। धनवान means richest Brahman. So Chandi. Who is Chandi? Chandi is Kala Kaushik wife. Yes. ठीक है, काशी में काला कौशिक को बेचते हैं। So now what Harishchandra is doing? இப்போ என்ன தெரியுமா ஹரிಶ್ಚಂದ್ರ is doing? Yes, இப்போ ஹரிಶ್ಚಂದ್ರ வந்து चंद्रमतिயை வந்து काला कौशिक வித்துறாரு। Yes, ठीक है। अभी जो है हरिश्चंद्र जो है चंद्रमती को काला कौशिक के यहाँ बेच देते हैं। ठीक है, सो हरिश्चंद्र सेल्स चंद्रमती टू काला कौशिक। 1 करोड़ स्वर्ण मुद्रा दिया। आफ्टर जस्ट सेलिंग चंद्रमती टू काला कौशिक, हरिश्चंद्र what now is doing? He is just giving 1 crore swarna mudra to whom? யாருக்கும் அவர் 1 crore swarna mudra கொடுக்கிறாரு? Yes, he is giving to விஸ்வாமித்ர. அவரோட மோட்டிவ் வந்து 1 crore swarna mudra இல்லைங்க, எப்படினாலும் ஹரிಶ್ಚಂದ್ராவை போய் சொல்ல வைக்கணும். எஸ், தட் இஸ் ஒன்லி த மோட்டிவ். இப்போ நெக்ஸ்ட் பிளான் பண்ணுறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஹூ இஸ் நக்ஷத்ர? नक्षत्र வந்து विश्वामित्रोड़िय शिष्य। अभी नक्षत्र कौन है? नक्षत्र जो है विश्वामित्र का शिष्य है कि नहीं? अब जो है विश्वामित्र जो है क्या करते हैं, क्या बोलते हैं, नक्षत्र को हरिश्चंद्र के यहाँ पर बेचते हैं। सो यहाँ पर जो है विश्वामित्र ने क्या किया? विश्वामित्र ने जो है नक्षत्र को हरिश्चंद्र के यहाँ पर भेजा। Yes or no? So Nakshatra, he is doing all the troubles because Vishwamitra, he just want to prove that Harishchandra will say lie. 1 crore swarna mudra எப்படியோ ப்ராமிஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ நக்ஷத்ரு வாட் he will சும்மாவே he will just say that அவருடைய மணி வந்து நதியில் வந்து பகா ஆயிடுச்சு. ஸோ அவருடைய மணி வந்து நதி மீன்ஸ் ரிவரில் போயிடுச்சு, அதனால் நான் வந்து ஷாபம் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்படின்னு சும்மாவே சொல்லுவார் ஹரிಶ್ಚಂದ್ராவை மாற்றுறதுக்காக. ஸோ ஹரிಶ್ಚಂದ್ರ வாட் he will do? He just to keep the promise because he has said to the Vishwamitra that what he will do. ஸோ அவர் வந்து நட்சத்திர பத்திரமா பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னதுனால ஸோ நட்சத்திர வாட் இஸ் டூயிங், दास वीरू का दास बनकर नक्षत्र को छुड़ाते हैं. So now who is वीरू? वीरू यार ना शमशान, शमशान ना. So वीरू, वीरू जो है शमशान, शमशान का शमशान मीन्स शान, शमशान. शमशान का मतलब होता है बरियल, बरियल साइट, SITE साइट. सो यहाँ पर जो है நட்சத்திர காப்பறதுக்காக ஹரிಶ್ಚಂದ್ರ என்ன பண்ணுறாருன்னா சந்தான் பரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ சுடுகாடு இருக்குது பார்த்தீங்களா, சுடுகாட்டில் வந்து அவர் வேலை செய்கிறாரு. எஸ்ஸானோ அந்த சுடுகாடுடைய மாலிக் மீன்ஸ் ஓனர். ஸோ அந்த ஓனர் பேர் தான் பீரு. ஸோ பீரு என்ன தெரியுமா சொல்லுவாருங்க, எந்த शुल्क का मतलब होता है शुल्क मीन्स फीस. सो शुल्क का मतलब होता है फीस. எந்த ஃபீஸ் வாங்காமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எந்த பாடியும் எரிய வைக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருங்க பீரு கிட்ட. பீரு வந்து வீரு வந்து हरिश्चंद्रा किட்ட சொல்லிடுறாரு. सो व्हाट हरिश्चंद्रा इज डूइंग, क्या बोलते हैं, अभी जो है हरिश्चंद्र जो है बिना शुल्क लिए, बिना जो है
किसी भी मृत्यु के क्या बोलते हैं शरीर को जलाते नहीं हैं। ठीक। सो हरिश्चंद्र शमशान में काम करते हैं। चंद्रमती और रोहित काला कौशिक के घर में, घर का मतलब होता है घर, घर मीन्स हाउस, HOUSE, हाउस। चंद्रमती और रोहित काला कौशिक के घर में। So Harishchandra, what he did, he had just sold Chandramati as well as Rohit to Kala Kaushik. Who is Kala Kaushik? Just Sadhana, you say, who is Kala Kaushik? Yes, Kala Kaushik is a Kashi rich Brahmin. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சந்திரமதியும் ரோஹித்தும் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க? கால கௌஷிக் வீட்டில் வேலை சேர்ந்துட்டுருக்காங்க. ஸோ வேலை சேர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவர் வந்து சண்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நிறைய வேலை கொடுக்குறாங்க. யார் யாருக்கு? சந்திரமதிக்கும் ரோஹித்துக்கும். ஸோ ரோஹித் சின்ன பையன் தானே. ஸோ வாட் he will do, he will just go to the forest, காட்டில் போயிட்டு he just collect the stick, எஸ் ஆர் நோ, குச்சிங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வருவாருங்க. So see, now Vishwamitra, again he is planning. எவ்வளோதான் நம்ம பிளான் பண்ணாலும் ஹரிஷ்சந்திர வந்து அவருடைய ப்ராமிஸை வந்து பிரேக் பண்ணவே மாட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. ஸோ நவ் விஸ்வாமித்ரா அகெயின் ஹீ இஸ் பிளானிங். என்ன பிளான் பண்ணுறாரு தெரியுங்களா? என்ன பிளான் பண்ணுறாருன்னா, ரோஹித் வந்து எப்படி இருந்தாலும் காட்டுக்கு போவார். காட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாருங்க, ஸ்டிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா சின்ன பையன் இல்லைங்க, ஹீ 6 year old boy. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, ஸ்டிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கால கௌஷிக்கோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவார். ஸோ அந்த டைமில் விஸ்வாமித்ரு பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான் பண்ணுறாருங்க? சியர், என்னது இது? காலா சர்ப். காலா சர்ப். காலா மீன்ஸ் black, BLACK, black. Sarp means snake, SNAKE, snake. Now what was happened? விஸ்வாமித்ரு பிளான் பண்ணுறாரு, ஒரு கருப்பு நாகத்தை வந்து என்ன பண்ணுறதுக்கு, ரோஹித்தை கொத்த வைக்கிற மாதிரி. ஸோ now what happened? This black snake, what it did? It just bite ரோஹித். ஸோ ரோஹித்தை கொத்தின உடனே என்னாச்சுங்க, ரோஹித் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டார். ஸோ மயங்கி கீழே விழுந்துட்டோடனே இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போச்சுன்னா चंद्रमती किटे पहुंचे. सो व्हाट हैपन, दिस इंफॉर्मेशन वेंट टू द चंद्रमती. अभी जो है चंद्रमती के पास जो है पता चल गया कि काला सांप जो है रोहित को ढस दिया. मगर चंडी, उसके नाम के हिसाब से चंडी जो है, शी इज़ अ वेरी क्रूअल लेडी. यस और नो? नाउ चंडी इज सेइंग दैट, व्हाट शी इज सेइंग, நீங்கள் வந்து என்ன பண்ணால் எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு தான், வாட் யூ ஹாவ் டு டூ, நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரோஹித்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நவ் வாட் ஹேப்பன், ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே வாட் வாஸ் ஹேப்பன், ரோஹித் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ நவ் ரோஹித் ஹேஸ் died. Yes or no? So now what happens? So Rohit இறந்து போனதுனால now what Chandramati is doing? She is taking the body of the Rohit and she is going to where? She is going to the graveyard. Yes or no? So அந்த வந்து என்னது, சுடுகாட்டுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போனோடனே what was happened? शुल्क लिए बिना अपने पुत्र का अंतिम नहीं. So what she is doing, Chandramati ரோஹித்தோடைய பாடி எடுத்துகிட்டு where she is going? She is going to a just graveyard. Yes or no? ஸோ அங்கே போனதுனால what happened? ஸோ அங்கே வந்து யாரை பார்க்குறாங்க, ஸோ ஹரிஷ்சந்திர. இப்போ ஹரிஷ்சந்திர has totally changed. ஸோ சந்திரமதிக்கு ஹரிஷ்சந்திர தெரியல, ஹரிஷ்சந்திருக்கு சந்திரமதி தெரியல. Yes or no? Because they have totally changed. So now
चंद्रमती, शी डोंट हैव एनी शुल्क। शुल्क का मतलब होता है शुल्क, शुल्क का मतलब होता है फीस। सो नाउ हरिश्चंद्र इज आस्किंग 2 स्वर्ण मुद्रा। So 2 स्वर्ण मुद्रा means 2 gold coin. So now Harishchandra to burn the body. So Harishchandra is asking 2 gold coin. Now Chandramati is not having any gold coin. She is saying that I don't have any fees. Yes or no? मेरे पास जो है आपको शुल्क देने के लिए मेरे पास कुछ भी नहीं है। सो वह कहने के बाद जो हरिश्चंद्र कहते हैं कि वह जो है उस लड़के का जो है मृत्यु जो है शरीर को नहीं जलाएंगे। ठीक, मंगलसूत्र बेचकर पैसे लावे। Then Harishchandra is saying to Chandramati, just मंगलसूत्र। So मंगलसूत्र का मतलब होता है தாலி கயிறு। எஸ் ஆனோ? ஸோ அவர் என்ன சொல்கிறார் ஹரிச்சந்திரனா, சந்திரமதி கிட்ட உங்களோட தாலி வித்தாச்சு, நீங்கள் ஃபீஸ் கொடுத்தா தான் நான் அந்த பாடியை எரிப்பேன். சந்திரமதி வாஸ் ஷாக்ட். என்னோட தாலி என் ஹஸ்பண்ட் தவிர யாருக்குமே தெரியாது, எப்படி உனக்கு தெரிஞ்சுது? அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சது இது மாதிரி திஸ் பர்சன் இஸ் அ ஹரிஷ் சந்திரா. எஸ் ஆனோ? அப்போ தான் 2 பேருக்கும் தெரிஞ்சது இது மாதிரி ஹி இஸ் ஹரிஷ்சந்திரா. தென் ஹரிஷ்சந்திரா வந்து கேம் டு நோ தட் ஹி இஸ் சந்திரமதி. அப்போ 2 பேரும் சொல்கிறாங்க இது மாதிரி, ஓ திஸ் இஸ் அவர் சன் रोहित. सो लाइक दैट ही वॉज सेइंग. सो यहाँ पर जो है बेचकर, बेचकर का मतलब होता है बेचकर, बेचकर, बेचकर मीन्स सेल, SELL. உங்களுடைய தாலி வித்து just give me the fees. yes or no? so बेचकर. बाद में जो है शिशु हत्या के अपराध में चंद्रमती. शिशु हत्या, शिशु हत्या का मतलब होता है சந்திரமதிக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிசு குழந்தைய சாவடிச்சிட்டாங்க. யார் சாவடிச்சிட்டாங்க? சந்திரமதி சாவடிச்சிட்டாங்கன்ட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எஸ் ஆர் நோ? ஸோ யார் வந்து हरिश्चंद्र தான் அவங்கள வந்து किल பண்ணு. ठीक है. सो यहाँ पर जो है शिशु हत्या के अपराध में चंद्रमती. बाद में जो है जब उनको पता चलता है कि चंद्रमती और रोहित उसका लड़का है, तब भी बिना शुल्क लिए बिना उसको जलाता नहीं है. सो व्हाट इज द मीनिंग? सो यहाँ पर जो है when Harishchandra come to know that this is Rohit, his son only, yes or no, then also without taking the feast he will not just burn the body. So बाद में जो है with any situation Harishchandra is not just breaking the promise. இதெல்லாம் வந்து யார் பார்த்துட்டு இருக்காங்க? விஸ்வாமித்ர பார்த்துட்டு இருக்காரு. எந்த சிச்சுவேஷன்லையும் ஹரிஷ்சந்திரா வந்து அவருடைய ப்ராமிஸை வந்து பிரேக் பண்ண மாட்டுறாரு, போய் சொல்ல மாட்டுறாரு. ஸோ என்ன எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் ஹரிஷ்சந்திரா வந்து என்ன பண்ண மாட்டுறாருங்க, அவர் வந்து பொய்யும் சொல்ல மாட்டுறாரு, அவருடைய ப்ராமிஸும் பிரேக் பண்ண மாட்டுறாரு. தென் विश्वामित्र स्वयं हार मान लेते हैं. So now at finally what happened? विश्वामित्र அவரே ஒத்துக்கிறாரு இது மாதிரி Harishchandra is a true person. He will never say lie. He is agreeing that Harishchandra is a what person? He is a truthful person. He will just fulfill his promise. Any difficulty also he will just fulfill the promise. After that what Vishwamitra will do? He will just return back all the properties to
Harishchandra. After that, he will just give the life to Rohit. After that, they will live a very, very happy life. And finally, who has defeated? Yes, Vishwamitra has defeated. Yes or no? Harishchandra always say true. He is agreeing that. Who is agreeing that? Varsha நீங்க சொல்லுங்க, யார் agree பண்றாங்க? Yes, விஸ்வாமித்ர தான் agree பண்றாரு. மாதிரி ஹரிச்சந்திரா எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் போய் சொல்ல மாட்டாரு. Good. So in the Sabha exam, what kind of question they will ask? First, they will ask question answers. எப்படி question கேட்பாங்க? ஹரிச்சந்திர எங்களுடைய ராஜா. ஸோ ஹரிச்சந்திர அயோத்தியாவுடைய ராஜா. நக்ஷத்ரு யாரோட சிஷ்ய? நக்ஷத்ரு வந்து விஸ்வாமித்திர சிஷ்ய. ஸோ அவர் வந்து ஹரிச்சந்திர வந்து 1 crore ஸ்வர்முத்ரா கொடுக்கறதுக்காக எவ்வளோ டைம் கேட்டார்? இன்னொன்று எவ்வளோ டைம் கேட்டார்னா 1 month கேட்டார். ஸோ லைக் தட் கொஷின் வில் பி ஆஸ்க். Yes or no? So टिप्पणी लिखिए. So you have to write the short story on Rohit, Satyapal, Nakshatra, Sundari, Kalakaushik, Chandi. Yes, who is Rohit? Harishchandra son. Satyapal, Harishchandra mantri. Nakshatra, Vishwamitra shishya. Sundari, Vishwamitra kalpanik imagination girl. Kalakaushik, காஷியோடைய தனவான் பிராமின். சண்டி, who is Chandi? காலகாஷிக்கோடைய wife. Now, चरित्र चित्र. So चरित्र चित्रण कीजिए. So हरिश्चंद्र, वशिष्ठ, विश्वामित्र, चंद्र, मति. So संदर्भ सुप्रसंग व्याख्या कीजिए. So you have to write the ERC. Yes. Okay, in the description we have attached the study material, question bank as well as question paper. The question paper has been prepared according to the Sabha exam. If you have any doubt, just go through the study material. If you are clear, just take the question paper, write test. ठीक है? धन्यवाद.